மெயின் வந்து ஜோதிடத்துக்கு மெயின் கிரகமாக சூரியன் தேவைப்படுது. அந்த சூரியனை பற்றி பேசுறதுக்காக ஐயா ரவிச்சந்திரன் ஐயா திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையம் இதுலேருந்து வந்திருக்காரு பேசுறதுக்கு. ஐயாவை வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய பேர் ரவிச்சந்திரன், திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து வந்திருக்கேன். வாழப்பாடி ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் நலவாழ்வு சங்கத்துக்கு 2வது முறையாக இங்கே வந்திருக்கிறேன். மிகப்பெரிய ஆனந்தம், சந்தோஷம். முதல் முறை எல்லாருமே ஒரு இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டம் இருக்கும் இல்லைங்களா? ஆனால் எனக்கு முதல் தடவை வரும்போதே பதட்டம் இல்லை. அது காரணம் என்னை மேடை ஏற்றி அழகு பார்த்த நம்ம ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்கள் தான். நேற்று நம்ம ரமேஷ் ஐயாட்ட பேசும்போது சொன்னேன், எனக்கு 2 கை வந்து இங்கே உந்து சக்தியாக இருக்குது. ஒரு கை பின்னாடி இருந்து என்னை ஆப்ரேட் பண்ணுறது வந்து நம்ம ரவி ஜெயக்குமார் ஐயா, 2வது வந்து நம்ம ரமேஷ் ஐயான்னு சொன்னேன். ஆனால் அதுதான் உண்மை. சரிங்களா? முதல்ல நம்ம ஒரு இடத்துல போய் பேசுகிறோம்னா அங்கே இருக்கிற எல்லாரையுமே நம்ம முதல்ல நண்பர்களாக நினச்சிக்கணும். பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி நான் நினைக்கல, நண்பர்களாக நினச்சிக்கிறேன். அதனால் நண்பர்கள் மத்தியில் ஒரு கேஷுவலாக நம்ம எப்படி பேசுகிறோமோ நான் வந்து அப்படி பேசுகிறேன். சரிங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூரியனை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து முதலாளாக மைக் பிடிச்சிருக்கேன். இன்றைக்கி தேதி பாருங்கள் 10. தேதி 10 தானேங்க சார்? இன்றைக்கி 10 தானேங்க சார்? ஓகே. அப்போது இன்னைக்கு தேதி 10. நான் வந்து இந்த இடத்துக்கு வந்து 2வது முறையாக வந்திருக்கேன். 2 அப்படிங்கிற நம்பர் வந்து சந்திரனை குறிக்குங்களா? அந்த சந்திரன் எனக்கு சூரியனுடைய நட்சத்திரம். புரியுதுங்களா? அப்போ என்னுடைய ஜாதகத்திலே நான் சூரியனை தினசரி இயக்கிட்டே இருக்கிறேன்னு அர்த்தம். இயக்கிட்டு தான் சார் இருக்கிறேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே குளித்து முடிச்சுட்டு நான் நேராக போய் கும்பிட்றது சூரிய பகவானை மட்டும். கிட்டத்தட்ட ஒரு 10 வயசுன்னு நினைக்கிறேன் எங்கள் அப்பா அதை எனக்கு சொல்லிக் கொடுத்தது. எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த அத்தனை குருமார்களையும் வணங்கி, நம்மளை மேடையேற்றி அழகு பார்த்த அத்தனை குருமார்களையும் வணங்கி, இங்கே வந்திருக்கும் அனைத்து நண்பர்களையும் வருக வருக என்று வரவேற்று சூரியனை பற்றிய என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன். சூரியன் சார் அதாவது நவகிரகங்களின் நாயகர், ஹீரோ அவர் தான். எல்லாருக்கும் 2 வீடுனாலும் பாருங்க, அம்மா அப்பாவுக்கு மட்டும் ஒரு வீடு கொடுத்துருக்குறாங்க. சூரியன் பாருங்க ஒரே வீடு, சந்திரனுக்கும் பாருங்க ஒரே வீடு. அவருடைய புள்ள, சந்திரனுடைய புள்ளன்னு சொல்லக்கூடிய புதனுக்கு பார்த்தீங்கன்னா 2 வீடு, சுக்கிரனுக்கு பார்த்தீங்கன்னா 2 வீடு, செவ்வாய்க்கும் 2 வீடு, குருவுக்கு 2 வீடு, சனி பகவானுக்கு எங்கள் அப்பாவுக்கு நேர் எதிராக எனக்கு வீடு வேணும்னு அவர் அடம் பண்ணி வாங்கிட்டார், அவருக்கும் 2 வீடு. அப்போ சூரிய சந்திரர்களுக்கு மட்டும் ஒரு வீடு. ஓகேங்களா சார்? ஒருத்தர் சூரியன் வந்து உத்திராடம், கார்த்திகை இது 3க்கும் சொந்தக்காரர் சார். சித்திரை மாதத்திற்கு சொந்தக்காரர், ஐப்பசி மாதத்திற்கும் சொந்தக்காரர், ஆவணி மாதத்துக்கும் சொந்தக்காரர். அப்போது மேச ராசி, சிம்ம ராசி, துலாம் ராசி, இந்த ராசியிலெல்லாம் சூரியனுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கும் சார். புரியுதுங்களா? இந்த 3 மாதத்துலேயும் பிறந்தவங்களுக்கு சூரியனுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கும் சார். ஒரே ஒரு கேள்வி, சூரியனுடைய கர்ம பதிவு நட்சத்திரம் என்னங்க சார்? யாராவது ஒருவர் சொல்லுங்க. எப்படி வேணாலும் வச்சுங்க சார். அஸ்வினின்னு சொல்றவங்க யார்? அஸ்வினி சார், நான் அஸ்வினின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, நான் அஸ்வினின்னு எடுத்துக்கிட்டேன் சார். ஓகே, வச்சுக்கலாம் சார். அதான் 4. ஓகே சார், நான் வந்து
அஸ்வினி மட்டும் எடுத்துக்கிட்டேன். சார் அஸ்வினி நட்சத்திர வகுப்பு படிச்சிருக்கீங்களா? அஸ்வினின்னா குதிரைங்களா? அஸ்வினினா கேதுங்களா? நியூமராலஜியில் கேதுக்கு எத்தனை நம்பர் சார்? 7. குதிரையில் வர ஹீரோக்கு சூரியன் தானே. இந்த விஷயத்தை, இந்த லாஜிக்கை யாரும் இது வரைக்கும் மேடையில் சொல்லலை. இதை நான் யார்கிட்ட முதல்ல சார் முதல்ல சார் இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் கியர் மூவ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எடுத்தனே டாப் அண்ட் டாப் போட்டிங்கன்னு வச்சுங்களேன். போகிறேன் சார். இல்லை 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 அவரு சார் அவரு இடத்துல இருந்து அவர் சொல்கிறார் சார், கரெக்டு ஓகேங்களா? அப்போது 7 குதிரையை பூட்டிட்டு வர்றதுல உக்காந்துட்டு வரவர் சூரியன் தான். அப்போ அவர் வந்து என்ன அவருடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருந்தால் அவங்க மிகவும் ஹானஸ்டாக இருப்பாங்க. ஹானஸ்ட்டுங்கிறதே ஒரு பெருமையான விஷயம். மிகவும் ஹானஸ்டாக இருப்பாங்க. பிராண்டட் விஷயம் யூஸ் பண்ணுவாங்க. சாதாரணமாக கம்பெனி ஐட்டம் இல்லாத எந்த பொருளையும் அவங்க வாங்க மாட்டாங்க. சரிங்களா? நான் ஜட காரகத்துவம் சொல்கிறேன் சார், உயிர் காரகத்துவத்தெல்லாம் எடுத்துக்காதீங்க. ஜட காரகத்துவத்தில் அவங்க வந்து பிராண்டட் பொருள் யூஸ் பண்ணுவாங்க. தலைமை பொறுப்பில் இருப்பாங்க. தலைமை நிர்வாகியாக இருப்பாங்க. மேனேஜர், ஆட்சித்தலைவர், இந்த மாதிரி உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க எல்லாருமே சூரியனின் ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் தான். சரிங்களா? அப்புறம் இந்த சூரியனுக்கிட்ட கர்வம், ஆணவம் இந்த விஷயமும் இருக்க தான் செய்யும். ஒருத்தர் சூரிய திசையில் பிறந்துட்டாரா, ஜாதகம் பார்க்க வரார், உத்திரம், உத்திராடம் அல்லது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா, சில பல புக்கில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 40 வயசில் தான் யோகம்னு போட்டிருக்கு. புலியூர் பாலை தான் எழுதியிருக்கிறாரு. புலியூர் பாலை ஐயா பையன் இருக்கிறாரு. யாராவது கேட்டு ஏன் சார் உங்கள் அப்பா இப்படி எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி தயவுசெய்து யாராவது கேட்டு பாருங்கள். பதில் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவரை சேலம் மாநாட்டில் நான் அவர் பார்த்து கேட்டேன், ஐயா அது மாதிரி எழுதியிருக்கிறாரு, நீங்கள் ஐயாவோட தானே இருந்திருக்கீங்க, அதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார், தெரியல சார், அது ஐயா பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னாரு. ஆனால் சூரியன் உதிக்கிறது காலையில் 6 மணிக்கு. அவருடைய வெப்பம் எப்போ அதிகமாக இருக்குன்னா உச்சி பொழுதுல 12 மணிக்கு. அப்போ 40 வயசுக்கு மேலே சூரிய திசையில் பிறந்த அத்தனை பேரும் முன்னேறிடுவாங்க சார். இது எழுதப்படாத உண்மை. உங்கள் முன்னாடி பேசுகிறவனே அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இதுவும் யாரும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. இது லாஜிக். சூரியனுடைய ஒளி 12 மணிக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இவங்க மேற்கு திசையை பார்த்து வீடு கட்டுனாங்க அப்படின்னா அது பிரச்சனைக்குரிய இடமா தான் இருக்கும். ஒரு அடியாவது இங்கே பிரச்சனை வந்துடும். அதுக்கு லாஜிக் வேணுங்களா? லாஜிக் தெரியுமில்ல சார்? ஓகே. அப்போது காலபுருஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5ஆம் இடம், லக்கண பாவத்தின் காரகர், 1ஆம் பாவத்தின் காரகர் வந்து சூரியன் தான். அப்போது 1ஆம் பாவம்னா லக்னம், எலும்பு, ஓகேங்களா? ஒளி தரும் கிரகங்கள், ஒளி தரும் உறுப்புகள், கண், இது எல்லாமே சூரியன் ஆதிக்கம் கொண்டவங்க. முக்கியமாக சார் தலை, கண், அதுலேயும் வலது கண், புரியுதுங்களா? எலும்பு, இதை எல்லாமே சூரியன் நிர்வாகம் செய்வார். சூரியன் ஒருவருக்கு 6, 8, 12 இருந்தால் ஒரு நாளாவது இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனை, தலை சார்ந்த பிரச்சனை, முடி கொட்டுற பிரச்சனை இதெல்லாம் கண்டிப்பாக வந்துடும். புரியுதுங்களா? அப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா 6, 8, 12 இல்லாமல் அவர் வந்து 1, 5, 9, 1, 4, 7, 10 இருந்தால் அவங்களுக்கு நல்ல பலன் இருக்கும். அதே நேரத்தில் 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் தலையில் அடிபட்டு ஒரு தழும்பு கண்டிப்பாக இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. ஜாதகம் பார்க்க வரவங்ககிட்ட 10ல் சூரியன் இருந்தால் இந்த மாதிரி இருக்குன்னு கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? உலகத்தில் நடக்கிற அத்தனை விஷயத்துக்குமே சார் காரணகர்த்தா வந்து சூரியன் தான் சார். இதை நான் சொல்லலை, எங்கள் அப்பா சொல்லுவார். கிரகங்கள் சூரியன் ஒன்று இல்லாட்டி வக்கரமே அடையாது. வக்கரம் அடைகிற கிரகங்களை சொல்கிறேன் சார். புதன், சுக்கிரன், செவ்வாய், குரு, இவங்கெல்லாம் சூரியன் ஒன்று இல்லாட்டி அவர் வக்கரமே அடையாது. நேற்று
நம்ம ரமேஷ் ஐயாவோட பேசும்போது சொன்னார், ஒரு தனுசு லக்கணம் 3ஆம் இடத்துல வந்து சனி வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு, அவருக்கு 2ஆம் இடமும் வீக்கு 3ஆம் இடமும் வீக்கு அப்படின்னாரு. இப்போ நான் உள்ளே வரும்போது ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு, அவர் தனுசு லக்கணம், 47 வயசாகுது, இன்னமும் அவருக்கு திருமணம் ஆகலை. அவருக்கு 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியான சனி பகவான் கும்பத்தில் மூலத்திரிகோணம் ஆட்சி அடைஞ்சு அங்கே வக்கரம் அடைஞ்சிட்டார். இந்த வக்கரம் அடைஞ்சா அந்த கிரகத்தின் ஆதிபத்தியத்தை அது இழந்து விடும். அப்போ 2 போச்சு 3 போச்சுங்களா. இந்த வக்கரத்துக்கு முக்கியமான மூலக்கருத்தாகவே பார்த்தீங்கன்னா நம்ம சூரியன் தான். எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒன்றுமே இல்லாத மாதிரி உதிச்சு வருவார். நீங்கள் கிராமப்புறத்தில் ஒரு சண்டை வருது, ஒரு பிரச்சனை வருதுன்னா எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான்னு சொன்னால், அந்த மேலே இருக்கிறவன் வந்து கடவுளெல்லாம் கிடையாதுங்க சார், சூரியன் தான். மேசத்தில் உச்சமடைவார் சார். காலபுருஷனுக்கு முதல் வீடு மேசத்தில் உச்சமடைவார். சித்திரை மாதம் பிறந்து தனுசுல இருந்து குரு பார்த்துட்டா அவர் அரசு அதிகாரி சார். காவல்துறையில் மிக உயர்ந்த இடத்துல இருப்பார். ஒரு ஊரையே கட்டி காக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் அவர் வந்து இருப்பார். அதே சூரியன் வந்து சிம்மத்தில் ஆட்சி அடைஞ்சா அதே தனுசுல இருக்கிற குரு சிம்மத்தை பார்த்தா அவரும் அதே பலனோட இருப்பாங்க. ஒரு இடத்துக்கு போய் இவங்களை கூப்பிடல, வாங்கன்னு கூப்பிடல அப்படின்னா அப்படியே கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு போகிறவங்களும் இவங்க தான். மரியாதையை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க, மரியாதை கொடுக்காத இடத்துல அவங்க நிற்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் சூரியனுடைய இயல்புகள். சரிங்களா? சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஜாதகத்திலையும் நேர் வலுவு அடையக்கூடாது. 10ஆம் இடத்துல இருக்கலாம் சார், ஆவணி மாதத்தில் ஆட்சி அடையலாம், ஆனால் கூட பார்த்தீங்கன்னா புதன் இருப்பார். சூரியன் மட்டும் சிம்மத்தில் ஆட்சி அடைஞ்சா அது நியூட்ரலான பலனை தான் தரும் தவிர நல்ல பலனையும் தராது, தீய பலனையும் தராது. அதுக்கு வேல்யூ 0. ஆனால் கூட புதன் இருக்கணும். அப்போ புதன் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு வகையில் அந்த புதன் வந்து சூரியனை நெருங்கி போயிட்டே தான் இருக்கும். ஸோ நடைமுறை வாழ்க்கையிலையும் பாருங்கள், சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்காரங்களுக்கு, கன்னி ராசி மிதுன ராசி ராசி லக்கணத்துக்காரங்களுக்கு சூரியனுடைய தொடர்பு இருந்து கொண்டே தான் இருக்கும். அப்படி யார் அந்த சூரியனை போய் பிடிக்கிறாங்களோ அவங்க அதுக்கு மேலே வெற்றி அடைவாங்க. சிம்ம லக்கணத்துக்காரங்க அத்தனை பேருக்குமே மிதுன கன்னியோட தொடர்பு இருக்கும். மிதுன கன்னி அத்தனை பேருக்குமே சிம்மத்தோட தொடர்பு கண்டிப்பாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ எல்லா விஷயத்துக்கும், அதாவது சார் சூரியன் வந்து சார் பொதுவாக சொல்கிற ஒரு பலன் வேற, நீங்கள் நடைமுறையில் பார்த்தா ஒரு பலன் வேற. சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ கிரகம். ஒரு உயிர் உருவாகிறதுக்கும் சூரியன் வேணும், ஒரு உயிர் மறையிறதுக்கும் சூரியன் வேணும். சூரியன் இல்லாமல் இந்த உலகத்தில் வந்து எதுவுமே இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி, அரசு அதிகாரிகள், புகழ்பெற்ற மனிதர்கள் அத்தனை பேருமே சூரியனின் ஆதிக்கம் இல்லாமல் அவங்க இருக்கவே முடியாது. நீங்கள் யார் ஜாதகம் வேணுமாலும் எடுத்து பார்த்துங்க, சூரியன் வலுவாக இருந்தால் மட்டும்தான் அவங்க புகழான ஒரு இடத்துக்கு போக முடியும். இந்த ராஜாங்கிற பேர் வச்சுருக்கிறவங்க, மாணிக்கம்னு பேர் வச்சுருக்கிறவங்க, சரிங்களா, ரவின்னு பேர் வச்சுருக்கிறவங்க, சிவனுடைய பேர்கள் வச்சுருக்கிறவங்க, இவர்கள் எல்லாமே சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க தான். இது ஒரு நல்ல அமைப்பு, தெரியுதுங்களா? ஒரு குழந்தை வந்து சூரிய திசையில் பிறந்துருச்சு அப்படின்னா, நான் படித்த எந்த நூல்லையுமே சூரிய திசை நல்லா இருக்காது அப்படி தான் போட்டிருக்கு. அனுபவத்துலேயும் பார்த்துட்டேன், சூரிய திசையில் ஒரு குழந்தை பிறந்து அந்த சூரியன் எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தாலும் அப்பாவுக்கு பிரச்சனையை தான் கொடுக்குது. ஆனால் அந்த குழந்தையுடைய 40வது வயசில் அந்த குழந்தை வேற லெவலுக்கு கொண்டு போயிடுது. இது சூரியனுடைய வேலை. சூரியன் வந்து அழகா ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போயிடுவார். அவர் ஒரு புகழ் கொடுத்தாரு அப்படின்னா அது அழியாத ஒரு புகழாக இருக்கும். சூரியன் மிக அருமையான கிரகம் சார். அதாவது எந்த ஒரு ஜாதகத்திலையும் இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகமாவது இருந்தால் அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்கன்னு அடித்து சொல்லுங்கள். அது நடக்கலைன்னா என் நம்பர் தரேன், எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் அதுக்கான விளக்கம் தரேன். நான் எல்லாத்துக்குமே என்கிட்ட ஆதாரம் இருக்குது சார். நூற்றுக்கணக்கான ஜாதகம் வச்சுருக்கேன். டக்குன்னு போவோம், கண்ணு ரொம்ப நொடிஞ்சு போய் வருவாங்க. நேற்று ஒரு அம்மா பேசுனாங்க, அம்மா சூரியனுடைய நட்சத்திரத்தில் உங்கள் பொண்ணுக்கு 3 கிரகம் இருக்குது. அப்பா இல்லை, அது இல்லை, இது இல்லை, எவ்வளோ சொல்லி புலம்பிட்டாங்க. ஆனால் நான் சொன்ன விஷயம் இந்த 3 தான். 3 கிரகங்கள் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. ரொம்ப யோகம் சார். ஆனால் சுப கிரகங்களுடைய தொடர்பு வந்துடணும்.
சார் இங்கே பொதுவான பேச்சுக்கள் மட்டுமே பேசப்படும். இங்கே உயர்நிலை வகுப்புகள் நடத்தப்படவில்லை என்பதை ஐயா அவர்களுக்கு தாழ்ந்த பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்களா? இங்கே பொதுவான விஷயம் மட்டும்தான் சார் பேசுகிறேன். ஓகேங்களா? அதாவது மூலம் ஒன்று, அஸ்வினி ஒன்று, மகம் ஒன்று நல்லது. நல்லது தானே? அவளை ஏன் சார் சித்திரை 3 தேதி வரைக்கும் பிறந்தவங்க நல்லது, ஆவணியில் 3 தேதி வரைக்கும் பிறந்தவங்க நல்லது, மார்கழியில் 3 தேதி வரைக்கும் பிறக்கிறது நல்லதுன்னு வச்சுக்கோங்க. சார் ஒரு விஷயம், இங்கே நீங்கள் நாடி ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா திரிகோண பாவத்தை இயக்கி பலன் சொல்லுவாங்க. ஐயா சொல்லுவாங்க இல்லைங்க ஐயா? அதே மாதிரி அஸ்வினியில் இருந்தாலும் மகத்தில் இருந்தாலும் மூலத்தில் இருந்தாலும் சூரியனை பொறுத்த வரைக்கும் பலன் ஒன்று தான். ஐயா ஒத்துக்கிறீங்களா? எங்க ஐயா ஒத்துக்கிட்டாரு. அப்படிதான் சார் சொல்லுது. அப்ப அஸ்வினியில் இருந்தாலும் மகத்தில் இருந்தாலும் மூலத்தில் இருந்தாலும் அந்த சூரியனுடைய பலன் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற ஒரு ஜோதிடர் சொல்றார், அவருடைய வகுப்புல நான் கேட்டேன் சார், அவர்கிட்ட நேரடியாக கேட்கல. சூரியன் வந்து ராகு கேது நட்சத்திரத்தில் இருந்தா அப்பாவுக்கே ஆவாது. அப்பா வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு ஊர்ல ஒரு அந்த தெருவுல கூட 4 பேருக்கு தெரியாதும்பாங்க. எப்படி இருக்கு பாருங்க. நாம என்ன சொல்றது? அதுக்காக சார் அது வந்து விஷயம் இல்லை சார். இங்க நட்சத்திரம் வந்து 2வது. நான் நட்சத்திரம் வேணான்னு சொல்லலை, நட்சத்திரமும் வேணும். ஆனால் எந்த பாவத்தில் உட்காந்துருக்கோ அதுதான் சார் முக்கியம். சார் என்னுடைய ஜாதகத்தில் மூலம் 1ஆம் பாவத்தில் சூரியன் சார். நான் பிறந்ததுக்கு அப்புறம் சூரியன் மூலம் 1 தனுசு வீட்டில் இருக்கிறாரு. எங்கள் அப்பா அந்த வயது வரைக்கும் நெசவு நெஞ்சவர். நான் பிறந்ததுக்கு அப்புறம் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு எழுத்துத்துறைக்கு போனார். பாருங்க, மூலம் 1, எங்க அப்பாவும் மூலம் 1ன்னு ஐயா சொல்றாரு. இவங்க அப்பா ஆசிரியர். குருவின் காரகத்துவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போன மீட்டிங்லேயே சொன்னேன் இதே இடத்துல. சொல்லிக் கொடுக்கும் தொழில், ஆசிரியர் தொழில், வங்கி தொழில், வட்டி தொழில், நிதித்துறை, நீதித்துறை, மஞ்சள் நிறம் சார்ந்த பொருள்கள், இது எல்லாமே வேத மந்திரம் ஊதுறது எல்லாமே குருவுடைய தொழில். அவர் கணக்கு எழுத போய் ஃபைனான்ஸ் அவராகவே வச்சு அவர் ஒரு மிகப்பெரிய வாழ்வை வாழ்ந்துட்டு தான் போயிருக்கிறாரு. எங்கள் அப்பா பேர் சொன்னா 15 கிலோமீட்டர் தூரத்துக்கு நிச்சயமா தெரியும். ஆனா எங்க வீட்டுக்கு பக்கத்துல யாருக்கிட்ட கேட்டாலும் தெரியாது. அது மோட்டிவேஷன் தான், அது நான் வந்து சொல்லலை. ஓகேங்களா? அப்போ அந்த சூரியன்னா சார் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயம் புகழை கொடுக்கும். சூரியனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் புகழை கொடுக்கும். நல்லா ஆழமாக பதிவு பண்ணிக்கங்க. முதல் பேச்சா நான் பேசுகிறேன். நீங்கள் வேறு எந்த விஷயம் பேசினாலும் அதெல்லாமே மெமரியில் இருக்கிறதும் இருக்காமல் இருக்கிறது அது வேறு விஷயம். காலையில் ஏந்திரிச்சு முதல்ல ஒரு டிவியை போட்டு ஒரு பாட்டை கேட்டிங்கன்னா அந்த பாட்டோடைய ஃபீலிங்கும் உங்களுக்கு இரவு வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபீலிங்கை நான் விதைக்கிறேன். சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு புகழ் இருக்குது. ஏன்னா இருட்டாக இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு வெளிச்சம் தரக்கூடிய கிரகம் சூரியன். அப்படிப்பட்ட சூரியனுடைய நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்தால் அவங்களும் ஒரு நாளைக்கு புகழடைஞ்சு வெளிச்சத்துக்கு வந்துடுவாங்க. இதுதான் சார் நியதி. யாராவது வரலன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் அதுக்குரிய விளக்கம் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்துடுவாங்க. 99.99% பேர் நிச்சயம் வந்துடுவாங்க. ஓகேங்களா? அப்போ சூரியன் தான் புகழ். அரசியலுக்கு சூரியன் வேணும் சார். அரசு அதிகாரிக்கு சூரியன் வேணும். புகழுக்கு சூரியன் வேணும். ஆண் குழந்தைக்கு சூரியன் வேணும். அதிலே முதல் குழந்தைக்கு சூரியன் வேணும். பூர்வீக சொத்துக்கு சூரியன் வேணும். குல தெய்வத்துக்கு சூரியன் வேணும். எல்லாத்துக்குமே சூரியன் வேணும். சூரியன் இல்லாட்டி எதுவுமேலாம் ஜோதிடம் காலபுருஷனுக்கு 5ல் இருக்கிறார், ஆட்சி அடைகிறாரு. ஜோதிடத்துக்கு சூரியன் தான் சார் தேவை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் 1 ஜோசியர்கள் அத்தனை பேர்லையும் சூரியன் இருக்கிறார் சார். கை தட்டுங்க. என் வீட்டுக்காரம்மா தவிர வேற யாரும் இதை கேட்க மாட்டாங்க. காலையில நம்ம ஐயாவோட வந்தேன். ஐயா வணக்கம் வச்சு பேசிட்டு வந்தாரு. அவர் பேர் பாருங்க, ராஜமாணிக்கம் சொன்னார். ஆமாம் தான் ஐயா, ராஜானாலும் சூரியன், மாணிக்கம்னாலும் சூரியன். சிம்ம லக்கணத்தில் பிறந்த ரஜினி சார் பாருங்க, மாணிக்கங்கிற ஒரு பேர்ல நடிச்ச அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆயிருச்சு. அதே மாதிரி அவர் சிவாங்கிற பேர், சிவாங்கிற பேர்ல நடிச்ச அந்த பேரும் மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு. அப்ப சூரியன் பாதிப்பு அடைஞ்சா
அவர் வந்து நம்ம ஜாதகத்தில் வலுவடைகிறதுக்கு சிவன் கோயிலுக்கு போகணும். அதுலேயும் அண்ணாமலையார் கோயில் மிக சிறப்பு, திருவண்ணாமலை போகிறது மிக சிறப்பு. மேசம் அப்படின்னா நீங்கள் பழனி மலை முருகன் கோயிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்பு. விருச்சிகம் அப்படின்னா நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகிறது சிறப்பு. இதிலெல்லாம் போனீங்களா உங்களுக்கு சூரியன் வலுவடையும். உடனே போயிட்டு வந்து எனக்கு வலுவடையெல்லாம் கேட்காதீங்க. ஒரு அடிக்கடி போகணும். அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. திருச்செந்தூர் போனால் பௌர்ணமி அன்னைக்கு போகணும். ஒரு நைட் அங்கே தங்கி இருக்கணும். நாங்களும் ஒரு தடவை திருச்செந்தூர் போனோம். வாமா மின்னல்ங்க மாதிரி 3 நிமிஷத்தில் சாமி பார்த்துட்டு உடனே ஓடி வந்துட்டோம். காலையில் வண்டி எடுக்கிற தலைவரே, சாயந்தரமே வீட்டுக்கு வந்துட்டோம். அதில் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? 330 கிலோமீட்டர் நம்ம வீட்டில் இருந்து திருச்செந்தூர். காலையில் வண்டி எடுத்துட்டு சாயந்தரம் நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டோம். அப்படி நீங்கள் கோயிலுக்கு போகக்கூடாது. அண்ணாமலையார் கோயிலுக்கு போகணும்னா ஒரு முறையாவது கிரிவலம் போகணும். நீங்கள் மேலே கும்பிட்றதும் கீழே கும்பிட்றதும் அந்த மாதிரி கும்பிட்டுட்டு வந்து எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அதெல்லாம் லாஜிக் இல்லை. சரிங்க சார், சூரியன்னா உயரமான இடம் சார். உயரமான இடம், உயரமாக இருக்கக்கூடிய இடத்துல வேலை செய்கிறது. அவங்க வேலை செய்கிற இடத்த சொன்னால் அந்த இடம் எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி ஒரு புகழ்பெற்ற நிறுவனத்தில் வேலை செய்கிறது. ஆமாங்க ஐயா, ஒரு மாதத்துக்கு மட்டும் வேறு தேதி உண்டு. ஓகேங்களா? ஆனால் விசேஷம் அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி. ஆமாம், பௌர்ணமி போகிறது சிறப்பு. அதை நம்ம ப்ரைவேட்டாக பேசிக்கலாங்க ஐயா, ப்ரைவேட்டாக பேசிக்கலாம். நீங்கள் அதாவது ஒரு விஷயத்துக்கும் விதிகளும் உண்டு, விதி விலக்குகளும் உண்டு இல்லைங்களா? அந்த அமைப்புப்படி சூரியன் வந்து உயரமான இடம் சார். ஓகேங்களா? உயரமான இடம், புகழ்பெற்ற இடம், இங்கே தான் சார் நம்ம போய் இருப்போம். ஓகேங்களா? இந்த அமைப்பு நமக்கு நல்ல விதமாக அமைஞ்சிச்சு. அப்படி அமைந்தால் நிச்சயம் நமக்கு எல்லாமே சக்சஸ் ஆகும். மலைகளை குறிக்கும், கோட்டைங்கிற பேரை குறிக்கும். சரிங்களா? கோட்டை அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து சூரியனை குறிக்கும். சரிங்க சார். ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், சார் நான் மதுரையிலேருந்து பேசுகிறேங்க சார், எனக்கு சூரியன் வந்து 6ஆம் இடத்துல எனக்கு நீசம், நான் ரிஷப லக்னம், எங்கள் அப்பா வந்து ஒரு 24 வயசில் இறந்துட்டாரு, எனக்கு சூரியன் வலுவடையும்னா நான் என்ன சார் செய்யணும்னு சொல்லி கேட்டார். நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே இதை சொல்லிட்டேன், ஐயா இது என் விதி கிடையாது. நான் சொல்ல வர்றது என் விதி கிடையாது, தங்கப்பாண்டியன் ஐயாவுடைய விதி. சித்திரை மாதம் எந்த ஊரில் சார் திருவிழா நடக்கும்னு கேட்டேன் அவரை. சித்திரை திருவிழா நடக்கக்கூடிய ஊர் மதுரை அப்படின்னாரு. சரிங்களா? அப்போ மதுரையில் போய் சித்திரை மாதம் உச்சமடைகிற கிரகம் என்ன? மேசராசியில் சூரியன். அப்போ சூரியன் வலுவில்லாமல் இருக்கிறவங்க அத்தனை பேருமே, அல்லது சூரியன் உடைய வலு வேணும்னு நினைக்கிறவங்க, சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் மதுரைக்கு போயிட்டு வந்தால் திருப்பம் வரும்னு சொல்லலாமா வேண்டாமா? ஐயா அதுக்கு ஏதாவது உதாரணம் வேணுமா? ஐயா 5/5/2022 அன்னைக்கு மதுரையில் தான் சார் இந்த வணிகர் சங்க மாநாடு நடந்துச்சு. நான் அது வரைக்கும் மதுரைக்கு போகாதவர் நான். அப்போ தான் போகிறேன், கள்ளழகர் பார்க்குறேன். பக்கத்தில் இருக்கிற எல்லா டூரிஸ்ட் பிளேஸையும் முடிச்சுட்டு அப்புறம் தான் தூத்துக்குடி ரோட்டில் மாநாடு நடந்துச்சு. அங்கே போய் மாநாடு பார்த்துட்டு வந்தேன். 5வது மாதத்துக்கு மேலே என் வாழ்க்கையில் என்னென்ன நடந்ததுன்னு நம்ம ரவி ஜெயக்குமார் ஐயாவுக்கும் கணேசன் ஐயாவுக்கும் நம்ம ரமேஷ் ஐயாவுக்கும் தெரியும். திருச்சி மாவட்டத்தில் ஒரு ஜோதிட சங்கத்தை உருவாக்குற முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம். 2 மாநாடு போட்டாச்சு. அந்த சங்கத்தினுடைய துணை தலைவராக நம்ம இருக்கோம். அது மிக விரைவில் வந்து பதிவு செய்யப்படும். அது வரைக்கும் இது மேடையில் பேச வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஐயா அதை நீங்கள் எடிட் பண்ணிடுங்க, இந்த விஷயத்தை மட்டும். இது போயிட்டு போகுது, இது லைவ் போயிட்டு போகுதுங்க. வீடியோவில் இதை யாரும் மேக்ஸிமம் பார்க்க மாட்டாங்க சார். நம்ம வீடியோ கட் பண்ணி போடுறோம் பார்த்துங்க, அதுக்கு தான் வியூஸ் அதிகம் வரும். அந்த புகழ் வந்து எனக்கு தேடி வந்துச்சு. சரிங்களா? இப்போ எந்த சங்கத்துக்கு போனாலும் நம்மளுடைய வீடியோவுக்கு எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு நீங்களே பாருங்கள். அது எல்லாமே நமக்கு சூரியன் போட்ட பிச்சை. வேற எந்த கிரகத்தையும் நான் வந்து எடுக்கல, சூரியன் அவர் தான். ஸோ ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே சூரியன் வலுவாக இருந்தால் அவங்க வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேறிடுவாங்க. சரிங்க சார், ஷார்ட்டாக சொல்கிறேன். மேச ராசியில் சூரியன் இருந்தால் நல்லது சார், நல்லது. ஆனால் வீட்டில்
30 வயசு வரையும் கஷ்டம் இருக்கும். மேச ராசியில் சூரியன் இருக்க பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 30 வயசு வரையும் கஷ்டம் இருக்கும். நிறைய குழந்தைகள் இவர்களுக்கு பின்னாடி பிறக்கும். அப்படியே ரிஷபத்தில் கொண்டு வந்துருங்க. சூரியன் இருக்கிறது நல்லது. அப்பா வந்து அவருடைய மனைவியாலேயோ அவங்களுடைய அம்மாவாலேயோ புகழ் அடைஞ்சிருப்பாங்க, அல்லது சொத்துக்கத்து அவங்க வச்சுட்டு போயிருப்பாங்க. ரிஷபத்தில் இருக்கிற சூரியன் இதை செஞ்சிருக்கும். மிதுனத்தில் இருக்கிற சூரியன் அறிவை தரும், சார்பான ஒரு அறிவை தரும். தாய்மாமன் உறவை கெடுக்கும், அறிவை தரும். 4ஆம் இடத்துல கடகத்தில் இருக்கிற சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது, அவருடைய நட்பு வீட்டில் இருக்கிறார், மிக நல்லது. சிம்மத்தில் இருக்கிறார், அதுவும் ஒரு விதிகளுக்கு உட்பட்டு நல்லது. கண்ணியில் இருந்தாலும் அதுவும் பரவாயில்ல. துலாமில் இருந்தால் நல்லது அல்ல. ஆனால் மகர லக்கணத்துக்கு மட்டும் விதி விலக்கு. மகர லக்கணத்துக்கு அவர் துலாமில் இருக்கலாம். என்ன சார் காரணம்? சூப்பர் சார், திக்பலம் அடைகிறார். ஓகேங்களா, திக்பலம் அடைகிறார், அதுக்கு மட்டும் விதிவிலக்கு. அவர் நல்ல ஒரு பொசிஷன், அருமையா ஐயா சொன்னார், திக்பலம் அடைகிறார். விருச்சிகத்தில் மிக மிக சூப்பர். ஆனால் தந்தைக்கு மகனுக்கு கருத்து வேறுபாடு உருவாக்குவார். புத்திரர்கள் சார்ந்த ஒரு சோகத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் விருச்சிகத்தில் சூரியன் இருக்கும்போது. நீங்கள் செக் பண்ணி பாருங்க. தனுசில் சூரியன் நல்லது. இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்பாவுக்கு பெயர் புகழ் கிடைக்கும். இதுக்கு என்ன சார் லாஜிக் வேணும்? இதுக்கு என்ன லாஜிக் வேணும்? தனுசில் மார்கழி மாதம் ஒரு குழந்தை பிறக்குது சார். அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்பாவுக்கு பெயர் புகழ் பாக்கியம் நிறைய கிடைக்குது. என்ன லாஜிக்? காலபுருஷனுக்கு 9 சார், ரொம்ப வேண்டாம். ஐயா சொன்னார் காலபுருஷனுக்கு 9. கரெக்டுங்களா இல்லைங்களா? நான் ஆதாரத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டே பேசுகிறேன். நான் ஒரு ஆதாரம், ஐயா ஒரு ஆதாரம். இங்கேயே 2 ஆதாரம் சொல்லியிருக்கேன். மகரத்தில் இருக்கக்கூடாது. நீங்கள் அங்கே சொந்த நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தாலும் இருக்கவே கூடாது. அவர் மகர லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி இல்லைங்களா? மூல நூல்களை போட்டிருக்கு. 8வது மகர லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி தோஷம் இல்லை. அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் சார் தெரியும். நம்ம மேடையில் உட்காந்துட்டு இது மாதிரி சொல்லும்போது கீழே கமெண்ட் வரும் பாருங்க. எந்த லக்கணமாக இருந்தாலும் சரிங்க சார், அஷ்டமாதிபதி தோஷம் வேலை செய்யும். புரியுதுங்களா? அதே மாதிரி கும்ப லக்கணம், மகரத்துக்கு கும்பம் கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா அவர் தன்னுடைய வீட்டை பார்ப்பார். சரிங்களா? மீனத்தில் இருக்கிறது சிறப்பு, மிக அபாரமான சிறப்பு சார். ஒரு ஜாதகத்தில் சூரியன் யோகம் செய்ய வேண்டும் என்றால் 3, 6, 10, 11 சூரியன் இருந்து, அது ஆட்சி உச்சமாங்கிறதெல்லாம் வேற கதை, அடுத்த கதை நீங்கள் வச்சுக்கோங்க. 3, 6, 10, 11 சூரியன் இருந்து அந்த சூரியன் சுக்கிரனை அஸ்தங்கம் செய்து குருவின் பார்வை பெற்றால் கண்டிப்பாக அவர் அரசு அதிகாரி. 1% கூட இதில் மாற்றம் இல்லை. நல்ல கவனிங்க. சொல்லுங்க ஐயா. ஐயாவுக்கு இருக்குங்களாம், நம்ம ராஜமாணிக்க ஐயாவுக்கு அந்த விஷயம் இருக்குங்களாம். ஐயா இருக்குன்னா கைத்தட்டி வரவேறுங்க ஐயா, அதுதான் ரொம்ப முக்கியம். நான் நிறைய மேடைகளுக்கு போய் பார்த்துருப்பேன். யார் இந்த பூனைக்கு மணி கட்டுறதுங்கிறவே பேசுவாங்க. நான் போனால் ஃபஸ்ட்டு பேக்கை வச்சு அடுத்த வினாடி என்ன பண்ணுவேன்னா கை தட்டுவேன். சார் கை தட்டும் போது தான் சார் பேசுறவங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். வெளியே இருந்து கைத்தட்டல் வருதே சார், நம்ம பேச்சுக்கு வெளியிலிருந்து கைத்தட்டல் வருதுன்னா எல்லாம் பரம்பரையுடைய ஆசீர்வாதம். ஓகேங்களா? நான் மறுபடியும் சார் இந்த விதியை சொல்கிறேன் பாருங்க. சூரியன் எப்போவுமே சுக்கிரனை அஸ்தங்கம் செய்து குருவின் பார்வை, குருவின் இணைவில் இருந்தால் நிச்சயமாக அவர் அரசு அதிகாரி, புகழ்பெற்ற குடும்பத்தில் பிறந்தவர். அவர் அவங்க வீடு ஊரில் ஒரு மைய பகுதியில் இருக்கும். சிவபக்தர்கள் வீட்டில் இருப்பாங்க. சிவனுடைய பேர்கள் அவங்க குடும்பத்தில் இருந்தே தீரும். ஐயாக்கு இருக்கான்னு பாருங்க. ஐயா பேர் தில்லை நடராஜன். நான் சொன்ன விதி அவருக்கு இருக்கும். சரி, யோசனை பண்ணி சொல்லுங்க. இல்லைங்க ஐயா, உங்களுக்கு சூரியன் உங்களுடைய லக்ன பாவத்தின்படி 1, 5, 9ஆம் இடத்துல இருந்தால் உங்கள் குடும்பத்தில் சிவனுடைய பேர் கண்டிப்பாக இருக்கும். வேற யாராவது பேர் இருந்தாலும் பாருங்க, ஆய்வு செஞ்சு பாருங்க, அந்த பேர் கரெக்டாக இருக்கும். அப்புறம் இங்கே பாருங்க, ஐயா சொல்லிட்டு ஃபேமிலியே சிவனுடைய பேர் இருக்கு. 5 தலைமுறை அவர் தேடி பார்த்துட்டு வந்து சொல்லிட்டாரு. ஓகேங்களா? அப்போது சூரியன்னா சிவன். அப்போ சூரியன் பாதிப்படைஞ்சா சிவனை கும்பிடுங்க சார், நல்லது நடக்கும். சூரிய நமஸ்காரம் பண்ணணும், நல்லது நடக்கும். சரிங்களா?
10ஆம் இடத்துல சூரியன் இருந்தா திக்பலம் சார். அவருக்கு வீடு கொடுத்தவர் அதே வீட்டில் ஆட்சி அடைஞ்சா அது மிக சிறப்பான ஒரு யோகம். அது எந்த லக்கணமாக இருந்தாலும். இப்போ சார் மகர லக்கணம் சொன்னேன், 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம். மகர லக்கணத்துக்கு ஒரு அஷ்டமாதிபதி இல்லைங்களா? அவர் திக்பலம் அடையலாமா? அடையலாமா சார்? அடையலாம். வெளியூர்ல புகழ் உண்டு. அந்த அளவில் இங்க லக்னாதிபதி வலுக்கணும் சார். நீங்க ஆயில் அப்படின்னா 8ஆம் இடம் மட்டும் எடுக்கக்கூடாதுங்க சார். லக்னாதிபதி எடுக்கணும், 3ஆம் இடத்து அதிபதி எடுக்கணும், சனி பகவானே பார்க்கணும். 8ஆம் அதிபதி எங்க உட்காந்துருக்கிறாரோ அவங்க இணைஞ்ச கிரகம் ஏதோ அதையும் நம்ம வந்து சேர்ந்து பார்க்கணும். இப்படி நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பலன் நல்ல பலனை செய்யும். இன்னைக்கு நிறைய பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. நான் வந்து எதையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. நான் பேசினதே உங்களுக்கு சிறப்பான ஒரு பாயிண்டை கொடுத்துருக்கும் நம்பி சொல்லிட்டேன் சார், சொல்லிட்டேன். அதான் கும்பத்தில் இருக்கும்போது சொன்னேன். இல்லை, கும்பத்தில் இருக்கிறது பரவாயில்ல, அவர் தன்னுடைய சிம்ம வீட்டை பார்க்குறார் அப்படின்னு சொன்னேன். 12ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதுன்னு சொன்னேன். மீனத்தில் நான் வந்து ராசிப்படி நான் நம்பர் படி சொல்லலைங்க சார், ராசியை வச்சு அப்படியே சொல்லிட்டேன். ஸோ சூரியன் வந்து உங்களுக்கு பாதிப்பு அப்படின்னா இறுதியாக சொல்கிற ஒரு விஷயம், சூரியனை வந்து நீங்கள் நமஸ்காரம் செய்யுங்க காலையில் எழுந்திரிச்சு. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க, எல்லாமே உங்களை தேடி வரும். இந்த பொன்னான வாய்ப்பை எனக்கு வழங்கிய வாழப்பாடி ஜோதிடர் நல்வாழ்வு சங்கத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா ஐயா சூரியனை பற்றி மிக தெளிவாக சொன்னார். வாழப்பாடி சங்கத்தின் சார்பாக அவரை சின்ன ஒரு பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறோம். நன்றிங்க ஐயா, நன்றி.